இதுவரைக்கும் நம்ம அப்படி அந்த ஊமைகளை வந்து பார்த்திருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். முதல்ல அவருடைய முன்னுரையில அவர் குடுக்குற ஊமை என்னன்னா, "ஈரச்சாக்கா மழையில் நிறைந்த ஈரச்சாக்காக நான் நினைந்திருக்கிறேன். உங்களது விமர்சன மிதிகளை என் மேல மிதித்து செல்லுங்கள்ங்கிற மாரி குடுத்திருக்காரு. இந்த மாதிரி அழகழகான ஊமைகள். முதல்ல முன்னுரையிலிருந்தே ஆரம்பிச்சாரு. கதைக்குள்ள போனா கேட்கவா வேணும்? நிறைய நையாண்டித்தனம், நகைச்சுவை, அப்புறம் இதுல தாண்டி நிறைய ஃபிக்ஷனலா நிறைய நம்மளுடைய மனம் வந்து திடீர்னு திசை திருப்புவதற்காக ஃபிக்ஷனலா, ஏன்னா ஒரே மாதிரி போக்குகளை போயிட்டு இருந்ததுன்னா நம்ம மனம் வந்து சலிப்பு தட்டிரும். அதை மாத்துறதுக்கு சட்டுன்னு ஏதோ ஒரு திசை திருப்பலுக்காக நிறைய ஃபிக்ஷனலா பேசுறாரு. அந்த ஃபிக்ஷனுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை சொல்றாரு. இந்த நாவல் வேற என்னென்னலாம் பேசுது அப்படின்னா, ரொம்ப சாதாரண எளிய மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க, அதாவது அவங்களுடைய கரடுமுரடான வாழ்க்கை, மேடு பள்ளமான அந்த வாழ்க்கைய அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு வீசக்கூடிய அழகான